إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல 4 வகையான வேறுபாடுகள் இருக்குது. இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆக முக்கியமான பாடம் இந்த 4 வகையான வேறுபாடுகள் எங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுறது நீங்க மிருதுவான முறையில நடந்துக்கோங்க என்பதாக தான். அதுல முதலாவது வேறுபாடு தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. எனவே இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு விட விசாலமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனாலும் இஸ்லாம் சொல்லுது இவ்வளோ பெரிய வேறுபாடு, ஆனா குஃபார்களோட நீங்க மிருதுவான முறையில நடந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறுல நான் தான் ஆகப்பெரிய ரப் என்று வாதிட்ட வந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்துல வாழ்ந்த ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா என்பதாக சொன்னார், நான் தான் ஆகப்பெரிய ரப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஃபிரௌனோட நீங்க பேசக்கூடிய நேரத்துல வகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்க மிருதுவான முறையில உங்களோட பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கோங்க என்பதா.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் தான் ஆக பெரிய ரப்பு என்று வாதிடக்கூடியவன், அந்த மனிதன் அவ்வளோ பெரிய குஃபுர்ல இருக்கிறார், அவ்வளோ பெரிய ஷிர்க்ல இருக்கிறார், அந்த மனிதனோட மிருதுவான முறையில நடந்துக்கோங்கோ என்பதாக தான் இஸ்லாம் சொல்லுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட நபிமார்கள் எப்படி தாவத் கொடுத்தாங்க, அந்த தாவத் கொடுத்த நேரத்தில் அந்த அந்நிய மக்கள் எப்படி ஏசினாங்க என்பதை குர்ஆன் எங்களுக்கு எடுத்து காட்டுது. இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின் வ இன்னா லனظنك மினல் காஸிபீன். எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா எவ்வளவு மோசமான முறையில் ஏசினாங்க. இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹத்தின், எங்கட பார்வையில நீங்க ஒரு மோடையன் என்பதாக சொல்றாங்க. யார? நபிமார்களை பார்த்து. வ இன்னா லனظنك மினல் காஸிபீன், நாங்க நினைக்கிறோம் நீ ஒரு பெரிய ஒரு பொய்க்காரன் என்பதாக சொல்றாங்க. மோடையன், பொய்க்காரன், பைத்தியக்காரன், சூனியக்காரன், எவ்வளவு பயங்கரமான பேச்சுகள். ஆனா குர்ஆன் சொல்லுது, அந்த நேரத்தில் அந்த நபிமார்கள் கொடுத்த பதில் இருக்குது, நான் மோடையன் அல்ல, நீதான் மோடையன், உன்னுடைய பரம்பரை அப்படிதான். இல்ல இல்ல, குஃப்ர்ல உள்ளவங்க, ஷிர்க்ல உள்ளவங்க. குர்ஆன் சொல்லுது அந்த நபிமார்களுடைய பதில நீங்க பார்க்கலையா? وَيَا قَوْمِ لَيْسَ بِي سَفَاهَةٌ وَلَكِنِّي رَسُولٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ. என்னுடைய கூட்டத்தார்களே, நீங்க சொல்றத போல எனக்கு பைத்தியம் இல்ல, மாறாக நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக இருக்கிறேன் என்பதா. எவ்வளோ மிருதுவான முறையில் அந்த பதில கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குஃப்ர்ல இருக்கக்கூடியவங்க, ஷிர்க்ல இருக்கக்கூடியவங்க, இந்த முறையில் அவர்களோட பேச்சு நடக்குது. ஆனா இஸ்லாம் சொல்லுது மிருதுவான முறையில நடந்துக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸைத் இப்னு ஸஅனா பிற்காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியாக மாறிட்டார். ஃபாதர்கள் யஹூதியுடைய ஃபாதராக இருந்தார். ரொம்ப மோசமான முறையில நடந்து கொண்டாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தினாங்க, தூசணத்தால ஏசினாங்க, செய்யாத தவற அப்படியே குற்றம் சாட்டினாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால் எந்த வார்த்தையும் தவறாக வெளியாக இல்ல, இமோஷனலாக இல்ல. எப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏசினாங்களோ ஸைத் இப்னு ஸஅனாக்கு, அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமோஷனல் ஆகினாங்க. அந்த ஸைத் இப்னு ஸஅனாவுடைய ஹிதாயத்துக்கு காரணமே ஏன்? யஹூதிகளோட கிதாப்ல எழுதப்பட்டிருக்குது, மடையர்கள் அவர்களுடைய மடமத்தனத்தை காட்டக்கூடிய நேரத்துல ரசூலுடைய சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே இருக்கும் என்பதா. எனவே எங்களோட ஒருத்தம் பைத்தியக்காரனை போல, ஒரு மடையனை போல அநாகரிகமான முறையில நடந்து கொள்றார். ஒரு நுபுவத்துடைய அடையாளம் என்ன? அவர் அந்த முறையில நடக்க நடக்க எங்களோட சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே போகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வேறுபாடு என்ன? குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஆனா இஸ்லாம் செல்லுது மிருதுவான முறையில நடந்துக்கும். இரண்டாவதாக பயங்கரமான வேறுபாடு தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காபிர்களா முஷ்ரிக்கீன்களா? இல்ல இல்ல, அவங்களும் முஸ்லிம்கள் என்ற பெயர்ல இருக்கிறாங்க, ஆனா பாத்தில இருக்கிறாங்க, வழிகேட்டில் இருக்கிறாங்க. இவர்களோட இந்த முறையில நடந்து கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எங்களுக்கு காட்டுது மிருதுவான முறையில நடந்துக்கும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல தான் முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த முஅ்தஸிலாக்களுடைய ஃபித்னால ஆட்சியில உள்ளவர்களும் அந்த பாத்தில விழுந்துட்டாங்க. எத்தனையோ சாலிஹீன்களை, உலமாக்களை கொலை செஞ்சு போட்டாங்க. குர்ஆன் ஒரு மக்லூக் என்பதாக, அது ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய கலாம் இல்ல என்பதாக சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய பாத்தில இருக்கிறாங்க. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப மிருதுவான முறையில நடந்து கொள்றாங்க. அவரை தூக்கி அப்படியே ஜெயில போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் 80 கசையடி அடிக்கிறாங்க. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அந்த கசையடி இருக்குது, அது மேல பட்டா ஒரு யானையுடைய தோல் கூட உறிஞ்சி போயிட்டு. இந்த ஒவ்வொரு கசையடி படக்கூடிய நேரத்துல யாரு அடிச்சாங்களோ, யாரு ஏவினாங்களோ அவர்களுக்காக வேண்டி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக என்பதா. மக்கள் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறாங்க உங்களுக்கு, ஏன் நீங்க துவா கேட்கிறீங்க அவங்களுக்கு? சொன்னாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பலுக்காக வேண்டி இன்னொரு மனிதன் நரகம் போறதுல இந்த அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது என்பதாக கேட்டான். எனக்கு என்ன பிரயோசனம் இருக்குது? அது அல்லாஹ் மன்னிக்கட்டும், சொர்க்கத்துல போடட்டும்.
ஆனா நானும் நீங்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறை ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, வீட்டுக்கும் வர தேவையில்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இஸ்லாம் செல்லது என்ன? என்னுடைய பெயர், என்னுடைய விடயத்தில் ஒரு மனிதன் நரகம் போறதுல எனக்கு என்ன பிரயோசனம் இருக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இந்த சோதனை வாரத்துக்கு முன்னாலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுக்கு கனவுல காட்டப்படுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கனவுல சொன்னாங்க, ஷாஃபிஈ நீங்க அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு போயிட்டு செல்லுங்க, அவருடைய காலத்துல பெரிய ஒரு ஃபித்னா ஒன்று வரும், அவருக்கு பொறுமை செய்ய சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பெரிய போராட்டம், ஆனாலும் மிருதுவான முறையில நடந்து போங்க. அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தவறான கொள்கையில உள்ளவர்கள் ஒரு அழைப்பொண்டு தந்தாங்க ஒரு பயானுக்காகவே. அந்த நேரத்தில் அஷ்ரப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்க யோசிச்சாங்க, அடே பாத்தில்ல உள்ளவங்க எனக்கு ஒரு பயான் ஒன்றுக்கு சந்தர்ப்பத்தை தாராங்க, இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நான் கட்டாயம் போவேன் என்ற ஆசையோட போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வழிகேட்டில் உள்ளவங்க, பாத்தில்ல உள்ளவங்க அஷ்ரப் அலி தானவி ரஹிமஹுல்லா போறாங்க. அந்த சீட்ல போயிட்டு பயானுக்கு உட்கார்ந்த உடனே ஒருத்தர் பரிச்சாண்டு ஒரு பேப்பர் ஒன்று தாராரு. அந்த பேப்பர்ல இருக்குது, இந்த 4-3 கேள்விகளுக்கு பதில சொல்லாம நீங்க பயான் செய்யக்கூடாது. சரி, முதலாவது கேள்வி என்ன? முதலாவது கேள்வியே எங்களுடைய பார்வையில நீங்க காஃபிர் என்பதாக வந்து, எங்கட பார்வையில நீங்க காஃபிர், அவ்வளவுதான். இரண்டாவது கேள்வி எங்களுடைய பார்வையில நீங்க ஹராமான முறையில பிறந்தவர் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உம்மாக்கும் வாப்பாக்கள் நிக்காக நடக்கல, ஜினாதான் நடந்திருக்குது என்பதாக. மூணாவது கருத்து வேறுபாடான விஷயங்கள் இந்த பயான்ல பேசவே வானம் என்று சொல்ற. இந்த 3 கேள்விகளுக்கு தெளிவு சொல்லாம பயான செய்ய வானம். யோசிங்க, இந்த இடத்துக்கு எனக்கு வர சொல்லி இருக்குது, ஆனா என்னைய பத்தி ரொம்ப மோசமான முறையில இந்த கேள்விகளை கேட்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள் எவ்வளவு கேவலப்படுத்துறான். ஆனா அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த 3 கேள்விகளை பார்த்து சொன்னாங்க, எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதில்கள் சொல்லாம பயான செய்ய வானம் என்று. அதுல முதலாவது கேள்வி உங்களுடைய பார்வையில நான் காஃபிர் என்பதாக சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஷ்ரப் அலி தானவி ரஹிமஹுல்லாவுடைய பதில் ஆச்சரியமான பதில். சொன்னாங்க, எனக்கு தெரிய நான் ஒரு முஸ்லிம் தான், ஆனா உங்களோட பார்வையில நான் ஒரு காஃபிராக இருந்தா இதோ நான் ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாரேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நான் இப்ப கலிமாவை சொல்லிட்டேன், இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்பதா. ரெண்டாவது, நீங்க ஹராமான முறையில பிறந்திருக்கிறீங்க. சொன்னாங்க, எனக்கு தெரிய என் உம்மா வாப்பாவுடைய திருமணத்துக்கு ஷாஹிதாக, சாட்சியாக சைன் பண்ணின 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. நீங்க யாரு சரி தயார்ண்டா உங்களைய கொண்டு போறதுக்கு தயார், தானா பவனுக்கு வாங்க, அந்த 2 பேரை சந்திச்சு நாங்க உறுதிப்படுத்திக் கொள்வோம் இது நிக்காஹவா ஜினாவா என்பதா. மூணாவது சொன்னாங்க, பொதுவாகவே கருத்து வேறுபாடான விடயங்களை தலையங்கமாக்கி பேசுறது என்னுடைய பழக்கம் இல்ல, ஆனா பேசக்கூடிய நடுவுல வந்தா விட்டதும் கிடையாது. பயான ஆரம்பிக்கிறாங்க, அந்த முழு மஜ்லிஸ்ல உள்ளவங்களும் தௌபா செஞ்சு ஹக்கின் பக்கம் வாராங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்போ ஒரு மனிதன் மிருதுவான அமைப்புல தன்னுடைய முயற்சிகளை செய்வாங்களோ அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்தில்ல உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான், குஃப்ர்ல உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்குவான். மூணாவது வேறுபாடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இஸ்லாத்துக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா சட்ட திட்டங்கள்ல, ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள்ல வரக்கூடிய வேறுபாடுகள் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபஜ்ருக்கு குனூத் இருக்குதா இல்லையா, தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, அல்லது தொப்பிய போடுறதா இல்லையா, விரல் ஆற்றுறதா இல்லையா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அடிப்படையில எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நேரத்திலும் இஸ்லாம் என்ன செல்லுது, சண்டை பிடிக்கிறது, யுத்தத்துக்கு போறது இல்ல, இல்ல, மிருதுவான முறையில நடந்துக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செஞ்சுச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில 100 கணக்கான மசாயில்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு என்பதா. 100 கணக்கான, யோசிச்சு பாருங்க, 1 2 செல்லலாம், 100 கணக்கான விடயங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்துச்சு.
ஆனா இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ளத்துல எவ்வளவு முஹப்பத், கருத்து வேறுபாடு இஹ்திலாஃப் இருந்துச்சு. ஆனா உள்ளங்கள்ல இஸ்திராக், உள்ளங்கள் பிரிஞ்சிருக்கல்ல, உள்ளங்கள் சேர்ந்திருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கூஃபால இருந்து லெட்டர் வருவது. கவர்னர் லெட்டர் எழுதுறாங்க, இன்னன்னா கதரு, மக்கள் அதிகரிச்சு கொண்டே போறாங்க, எங்களுக்கு முஅல்லிமுல் குர்ஆன், குர்ஆனை படிச்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அனுப்புங்க என்பதாக. அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அவர்களை பொறுப்பாக போட்டு அவர்களோட 70 பத்ர் சஹாபாக்களும் 300 பைஅத்து ரித்வான்ல உள்ள சஹாபாக்களும் சேர்த்து அந்த கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க. நான் விருப்பமே இல்ல இந்த இப்னு மஸ்ஊத் அனுப்ப, நான் விரும்புறது என்னையோட வச்சு கொள்றதுக்கு தான், ஆனா உங்களுடைய தேவை முக்கியமான தேவை, எனவே ஒரு முக்கியமான ஒருவரை உங்களுக்கு இட்டு அனுப்புறேன், அவரோட கண்ணியமான முறையில நடந்துக்கோங்க என்பதாக. இல்ல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மத்ததெல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த 100 விஷயம் நான் சொல்றதுதான் செய்யணும், அப்படி சொல்லவே இல்ல. அவர் எதை சொல்றாரோ அதை எடுத்து நடந்துக்கோ. எப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகினாங்களோ, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அறிவு இல்முடைய 10 பாகங்கள்ல 9 பாகங்கள் இல்லாம பேசிட்டு என்பதா. எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, நான் சரி என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். ஆனாலும் 10 பாகங்கள்ல 9 பாகங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தோட பேசிட்டு, உமர் ஒரு கோட்டையாக இருந்தார், கோட்டையுடைய கதவாக இருந்தார், அவருடைய வஃபாத்துக்கு பின்னால பல ஃபித்னாக்கள் ஆரம்பிச்சிட்டு என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கருத்து வேறுபாடு மஸ்அலால இருந்துச்சு, ஆனா உள்ளங்கள்ல வேறுபாடு இருக்கவே இல்லை. உள்ளத்துல முஹப்பத் இருந்துச்சு, இரக்கம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த 2 பேருக்கெண்டே வேற வேற கூட்டங்களே இருந்தாங்க. ஏன் அவருக்கு கருத்து வேறுபாடு, அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்று இருந்தாங்க. ஒரு நாள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குதிரைக்கு மேல வாராங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் நின்று ஓடிக்கொண்டு வந்து அந்த குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி அப்படி இழுத்து கொண்டு வாரான். அவர் சொல்றார், இப்னு அப்பாஸ் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க விட்டுடுங்க நான் வாரன். சொன்னாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க உலமாக்களை கண்ணியப்படுத்த சொல்லி, நீங்க ஆகப்பெரிய ஒரு ஆலிமாக இருக்கிறீங்க, இவ்வளவுக்கு கருத்து வேறுபாடு, ஆனா கண்ணியப்படுத்துறான். அவர் என்ன செஞ்சிட்டார் என்றா, குதிரைக்கு மேல இருந்து சொன்னாங்க, உங்களோட கைய கொஞ்சம் தாங்க, கைய தந்துட்டாரு என்று முத்தமிடுறார். கேட்டாங்க, என்ன செய்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்த சொல்லி, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல சேர்ந்தவர், அது சுற்றி கண்ணியப்படுத்துறேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வேறுபாட பார்க்க வானம், எதுல நாங்க ஒத்துமையாக போகலுமோ அந்த விடயங்களை பாருங்க. 4வது வேறுபாடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, 4வது வேறுபாடு ஒவ்வொரு மனிதனுடைய மிசாஜ், போக்குல உள்ள வேறுபாடு. ஒருத்தர் இருப்பார் கொஞ்சம் கோபம் போகும், இன்னொருத்தர் இருப்பார் சரியான ஸ்லோவா வேலை செய்வார், இன்னொருத்தர் இருப்பார் அவருக்கு சரியான பெருமை இருக்குது, இன்னொருத்தர் இருப்பார் அவருடைய வாய் சரியில்லை, அவருடைய பண்புகள் சரியில்லை, அவருக்கு பொறாமை இருக்குது, அவருக்கு வஞ்சகம் இருக்குது, அவருடைய தவறான கொள்கைகள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தாலும் நானா தாத்தா தங்கச்சி இப்படி பார்த்தாலும் எவ்வளவு வேறுபாடுகள் பண்புகள் இருக்கதான் செய்யும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுடைய புள்ளேல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொறாம வந்து போட்டி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யக்கூடிய லெவலுக்கு பேசிட்டாங்களா இல்லையா? ஆனாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு நாளும் புள்ளேலுக்கு பதுஆ செய்யல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சேர்ந்துதான் போனாங்க. நலவ பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம் என்ற நிலைப்பாட்டில தான் இருந்தாங்க. எனவே நாங்க ஒரு சமூகமாக வாழக்கூடிய நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ளையும் ஒவ்வொருத்தருடைய பண்பாடுகள்ல வேறுபாடுகள் இருக்கும். நலவுகளை பார்ப்போம், அவர்களுடைய கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். அத்தர் இருக்குது, அந்த அத்தரை பூசினா வாசமா இருக்கும், நாக்கில வச்சா கசப்பாக இருக்கும், அதுக்காக வேண்டி யாரும் அத்தரை வீசுறது இல்ல. நலவை பார்த்து சாக்கில வச்சுக்கொள்வோம். தேன் எடுத்தா நாக்கில வச்சா இனிப்பாக இருக்கும், ஷிஃபாவா இருக்கும், உடம்புல பூசினா எறும்புதான் வந்து கடிக்கும். எனவே தேன்ல எந்த வாசமும் இல்லை என்று யாரும் வீச போறது இல்ல, அதையும் எங்களோட வச்சுக்கொள்வோமே. இதுல நலவை பார்ப்போம், கெடுதியை மறந்துடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சமூகம் என்று வரக்கூடிய நேரத்திலையும் அப்படிதான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாசா ஒன்று வருவது, அதை தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கையால பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது, எங்கட பார்வையில இவர் ஒரு கெட்ட மனிதன் என்பதாக சொன்னார். எங்களுக்கு இவரோட ஒரு நலவும் தெரியாது என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முழு மஜ்லிஸை திரும்பி கேட்கிறாங்க, இந்த ஜனாசாவுடைய ஒரு நலவை யார் சரி செல்லுங்களே என்பதா. யாருமே எழும்பல. ஒரே ஒருத்தர் லேட்டாக எழும்புறார். சொன்னாங்க, ஃபாரினர்ஸ் கொஞ்சம் மதீனாக்கு வந்தாங்க, அந்த நேரத்துல செக்யூரிட்டிக்கு ஆள் தேவை, நான் செக்யூரிட்டியா இருந்தேன், அந்த இரவேளை இவரும் கண்முழிச்சு எனக்கு உதவியா இருந்தார் என்பதாக சொன்னார். உதவியா இருந்தார். ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவின் பக்கம் திரும்பி சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்களோட தோழர்கள் உங்களைய நரகத்தின் நின்றும் உள்ளவர் என்பதாக நினைக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கத்தின் நின்றும் உள்ளவர் என்பதாக 3 தரகம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் என்னென்றா, ஒரு மனிதன் 1000 நலவுகள் முன்னுக்கு வைக்கப்படுவது, சொல்லப்படுவது, இது எங்களுக்கு சொரிச்சல் மாதிரி. இது கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க அந்த விஷயங்களை பார்க்கவான, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் எங்களுக்கு தெரியும். இப்படி சொல்லணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் அது எங்கட பொறாம, எங்கட பெருமை, அவருடைய நலவுகள் இவ்வளவு வருவது, அதுக்குள்ள போயிட்டு கெடுதியதான் சொல்ல பார்க்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன காட்டினாங்கண்டா, 1000 கெடுதிகள் காட்டப்படுவது. ரசூலுல்லாஹ் தோண்டி 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 ஒரு நலவை எடுத்து அந்த மனிதனுக்குரிய ஜனாசாவை தொழுவிச்சாங்க. எங்களுக்கு 1000 நனவுகள் காட்டப்படுவது, தோண்டி 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 ஏதோ ஒரு கெடுதி எடுத்து அதோட ஜம்ம வைரக்காரனாக ஆகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வேறுபாடு இருக்கதான் செய்யும். என்னைய மாதிரி என் மனைவி இருக்க மாட்டான், என் வாப்பா இருக்க மாட்டாங்க, என் சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க, என் அயல் வீட்டுக்காரர், என் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. பலகீனங்கள் எல்லாம் எனக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். எனவே நலவை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். இதுதான் ஷரியத் செல்லுது. எனவே 4 வகையான வேறுபாடுகள். இந்த ஒவ்வொரு வேறுபாடுகளுடைய நேரத்துல மிருதுவாக நடந்துக்கோங்க என்பதாக தான் இஸ்லாம் சொல்லுது. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட